6 மணிக்கு மேலே இங்கே யாருமே வரமாட்டாங்க. இங்கே இவரோட நடமாட்டம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த முனியப்பனோட நடமாட்டம் இன்னுமே டெய்லியும் நடந்துட்டுருக்கு. ஒரு சிலர்லாம் பார்த்ததாகவும் சொல்கிறாங்க. இப்படி ஒரு சக்தி வாய்ந்த கோவில் இது. வீரப்பன் இருக்கார் இல்லையா, அவரோட இஷ்டமான தெய்வம் இவர். எப்படியாச்சும் இவரை தரிசனம் பண்ணிடுவார். அவர் காட்டில் இருந்தப்பையும் சரி, இல்லை வெளியில் எங்கே போனாலும் சரி, எந்த ஒரு செயலை செய்கிறதுக்கு முன்னாடியும் இவரை வணங்கிட்டு தான் போய் பண்ணுவார். கோவிலில் பார்த்தீங்கன்னா என்னை ஒருத்தர் பணம் ஏமாத்திட்டாங்க, இல்லை இடம் வாங்கிட்டு ஏமாத்திட்டாங்க, இல்லை நகை வாங்கிட்டு ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்றீங்க இல்லையா, அவங்களுக்கான பதிவு தான் இது. இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா அந்த பணம் வாங்கி ஏமாத்தினது, அதே மாதிரி சீட்டு போட்டு ஏமாத்தினது, இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு இந்த குண்டம்பட்டி முனியப்பன் கோவில் வேண்டுதல் வச்சுட்டு போனாங்கன்னா கண்டிப்பா யார் உங்களை ஏமாத்தினாங்களோ அவங்களுக்கு தண்டனையோ அல்லது உங்களுக்கு உண்டான பணமோ கிடைச்சிரும் அப்படிங்கிறது ஐதீகம். நிறைய பேர் இங்க வேண்டுதல் வச்சு பார்த்தீங்கன்னா குழந்தை நிறைய பிறந்திருக்கு. அதே மாதிரி வாகனங்களுக்கு வேண்டுதல் வச்சாங்க அப்படின்னா அந்த வாகனம் லாரி ஆகட்டும், ஜேசிபி ஆகட்டும், இல்லை பஸ் ஆகட்டும், எதாக இருந்தாலும் சரி, இங்க வேண்டுதல் வைக்கும்போது அது நிறைவேறி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த லாரி என்ன லாரி வச்சிருக்காங்களோ அந்த லாரி, அந்த ஜேசிபி, அதுக்கு எல்லாமே செலவு வச்சிருப்பாங்க. நிறைய பேர் குழந்தை வரதுக்காக வேண்டியிருப்பாங்க. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், வரிசையா தொட்டில் தான் இருக்கும், வரிசையா தொட்டில். இந்த குண்டம்பட்டி முனியப்பன் கோவில்ல பாத்தீங்கன்னா வேண்டுதல் வச்சதுக்கு தகுந்த மாதிரி என்ன நேர்த்தி கடன் வச்சிருந்தாங்களோ அதை தான் கொண்டு வந்து வைப்பாங்க. அதே மாதிரி இந்த காத்து போனோம், செய்வன போனோம், எதாலும் சரி இங்க ஒரு முறையிட்டு போனோம், அது நிமாட்டம் ஆகும். அதே மாதிரி இந்த லாரி, ஜேசிபி, இட்டாச்சி, டாக்டர், போலீஸ், இன்ஜினியர் கும்பிடுவாங்க. அது கடலை வேலை சேர்த்து விட்டா முதல் மாசம் சம்பளத்தை காணி போடுறேன், 10 அன்னதானம் போடுறேன் அப்படின்னு கும்பிடுவாங்க. ஒத்த காலு, ஒத்த கை, எல்லாம் அனைத்தும் வீடு அனைத்துமே இருக்குது. ஒத்த காலே போயிடுச்சு, என்ன பண்ணிட்டாங்க, ஆபீஸ் எடுத்து விட்டாங்க. அந்த அம்மா அளவுக்கு கேட்டுச்சு, கால் எடுக்க மாட்டாங்க போமான்னு சொல்லி விட்டாங்க. அதே மாதிரி கால் எடுக்கல, அவரே நடந்து கால் ரெடி பண்ணிட்டு அவரே கடை விட்டு அன்னதானம் போட்டு போனாங்க. என்ன நினைச்சு கும்பிட்டாலும் நேரம். தருமபுரி மாவட்டம் பெண்ணாகர வட்டம் ஏரியூர் நெருப்பூர் கிராமத்தில் ஆத்தவரை வரல, காவிரி கரை வரல இருக்கு. சாமி மாலை போட்டுருக்கீங்க. பொம்பளை சோக்கு கேக்குதோ, மாலை போட்டா டிஸ்பிளின் இருக்கணும், இல்லைன்னா தூக்கிடுவேன்.